வாட் செட்டோட குர்தாவை ஸ்டிச் பண்ணோம். இப்போ அதோட மேட்சிங் பலாசோ ஸ்டிச் பண்ணலாம். பலாசோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத்தை இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஃபோல்டட் சைடு வந்து 2 ஃபோல்ட் இருக்க மாதிரி மடிஞ்சிருக்கும். இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி 4 பீஸ் ஆஃப் கிளாத் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிளாத்தை மடித்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஹைட்டை வந்து மார்க் பண்ணலாம். என்னோடய ஹைட் வந்து 38. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம வந்து எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 4 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன், விச் இஸ் 44. ஸோ நான் 44 வந்து டோட்டல் ஹைட்டாக மார்க் பண்ண போகிறேன். நீங்கள் கிளாத்தை மடித்து போடும் போதே 44 மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே 4 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க. இது ஹிப் எலாஸ்டிக் ஃபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ். இப்போ பாட்டமில் 2 இன்ச்சஸ்க்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து பேண்ட்டோட பாட்டமை வந்து மடித்து தைக்கிறதுக்கான ஸ்பேஸ். இப்போ நம்ம ஹிப் மார்க் பண்ணலாம். நம்மளோட ஹிப் சைஸ் வந்து 38னா ப்ளஸ் 10 ஆட் பண்ணிக்கணும், 48. 48ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 12 வரும். ஸோ நம்ம இந்த 12 தான் இங்கே மார்க் பண்ணோம். ஏன்னா நம்ம கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக. நம்ம ஏன் 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா அது வந்து இலாஸ்டிக் லூஸ் கொடுக்கறதுக்காக நம்ம அந்த 10 இன்ச்சஸ் ஆட் பண்ணோம். ஸோ உங்களோட ஹிப் சைஸ் வந்து 36ஆக இருந்தால் 36 + 10 டிவைடட் பை 4. இப்போ இங்கேருந்து 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். இது நம்மளோட கிராச் மெஷர்மெண்ட். இந்த லைன்லேருந்து மார்க் பண்ணோம். நம்ம ஒரு 4 இன்ச் இடம் விட்டுருந்தோம்ல, அது வந்து இலாஸ்டிக் மடித்து தைக்கிறதுக்கு. ஸோ மேலேருந்து மார்க் பண்ணக்கூடாது, அந்த லைன்லேருந்து மார்க் பண்ணோம் 13 இன்ச்சஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து மேலே இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் கர்வாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இந்த கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் சும்மா கையிலேயே கர்வாக ஒரு லைன் போட்டு விடலாம். இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பாட்டம் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாத்தை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். கிளாத்தை கட் பண்ணதுக்கப்புறமா 2 தனித்தனி பீசஸ் கிடைக்கும். இப்போ இந்த பீசஸை நல்ல பக்கத்தை மீட் பண்ணுற மாதிரி ஒன்று மேலே ஒன்று போட்டு ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒன்றா ஆக்கிறதுக்காக ஒரு சைடில் மட்டும் இந்த கிராச் ஏரியா கட் பண்ணோம் இல்லையா, கர்வாக இருக்கிற இடம் மட்டும் ஒரு சின்ன தையல் போடுங்க. இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ கிளாத்தை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இலாஸ்டிக் வைக்கிறதுக்காக நம்ம சின்னதாக ஒரு பட்டி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கார்னரை வந்து இப்படி கொஞ்சமாக மடிச்சுட்டு 2 இன்ச்சஸ் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி நம்ம 4 இன்ச்சஸ் லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இலாஸ்டிக் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சமாக அந்த ஸ்டிச்சை நடுவில் கிழிச்சிட்டு பிரித்து விட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பில் எலாஸ்டிக் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இடத்த வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்ல பிரிண்ட் சைடு வந்து உள்ளே வச்சு கிளாத்தை மடிச்சுட்டு ஒரு சைடு நம்ம தைச்சோம்ல, அதே மாதிரி இப்போ இன்னொரு சைடையும் நம்ம தைச்சிடணும். இப்போ நம்ம 2 சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி பேண்ட்டோட ஷேப் வர மாதிரி விரித்து கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து சைட்ஸை வந்து அடிக்க போகிறோம். சைட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டமை வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி. இப்போ எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இந்த இடத்துல பிரித்து விட்டுட்டு 1.5 இன்ச் எலாஸ்டிக் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு சேஃப்டி பென் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ 2 பக்கமும் எலாஸ்டிக் வந்து எட்ஜஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்ம ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒன்று மேலே ஒன்று வச்சு இதை நல்லா ஸ்டிச் பண்ணிவிடுங்க, செக்யூர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட்டாக உள்ளே விட்டு
அந்த பிரித்து எடுத்தோம் இல்லையா, அந்த அந்த பார்ட்டை அழகாக ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஈஸியாக நம்மளோட பலாசோ பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ஒரு குர்தா ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.